ஒரு முகநூலில் ஒரு காதலி இருந்தால் போதையோடு இருக்கலான்னு சொன்னால் ஓகே இது யார்டான்னு திரும்பி பார்க்கலாம். கொஞ்சம் புத்தகமும் இசை ஞானியின் இசையும் இருந்தால் எவன் தான் விழமாட்டான்? இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்ம சொர்க்கத்தில் தானே வாழ்கிறோம். வேறு என்ன பிரச்சனை இருக்குது? அந்த ஆள் பாடிக்கிட்டே இருப்பார், இங்கே புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை விட பேரின்பம், இதை விட உச்சநிலை அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த நிலையில் எப்போதும் இருப்பவங்க கோயம்புத்தூர்காரங்களாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிற்கு வந்ததுக்கப்புறம் நான் பெரிய நூலகமாக வியந்து பார்த்தது விஜயா பதிப்பகம்தான். அங்கேருந்து நீங்கள் துடியலூர் பக்கம் போனீங்கன்னா வெளிச்சம் அமைப்பு இருக்குது, வசந்தவாசல் அமைப்பு இருக்குது, ஏகப்பட்ட அமைப்புகள். தாமுயசாவை பெரிய அளவு கொண்டாடியது கோயம்புத்தூர் தான் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். அந்த வகையில் நான் ரசித்த கோவை, நான் வாழ்ந்த கோவை, உலகம் கற்றுத்தந்த கோவை, அந்த கோவையின் மன்னனாக நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னையெல்லாம் அவர் சின்ன வயசில் பார்த்துருப்பாருன்னு தெரில. நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தாமு ஏசாவுக்கு வரக்கூடிய ஒரு குழந்தை. அதனால் இப்போ நான் வளர்ந்துட்டேன், அவர் அப்படியே தான் இருக்கார். அப்படிப்பட்ட எங்கள் ஊருக்காரு வாங்க வாங்க கண்ணு வாங்க சாமின்னு மரியாதையோடு இருக்கிறவர். அவர் நிற்கிற ஸ்டைலை பார்த்தாலே ரொம்ப அமைதியாக தான் இருப்பார். அப்படிப்பட்ட பிரசன்னா அவர்கள் நடுவராக இருந்திருக்கிறார். அவர் இப்பொழுது பேசுவார். ஒரு சிறந்த நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டிக்கு என்ன நடுவராருன்னு நல்லு சொன்னப்பவே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். என்னோட லெவல் எப்படி சூர்யாக்கெல்லாம் தெரிஞ்சு, நான் உண்டு கதிரவன் உண்டு வாசிப்பேன் நேசிமம் உண்டுன்னு இருந்த ஆளாச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கேயோ நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு. அது கோயம்புத்தூர் மண்ணோட பெருமையும் என்னமோ தெரியல. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதை போட்டிக்கு நடுவராக இருந்திருக்கேன். வாசிப்பேன் நேசிப்பம்லாம் நிறைய நடுவர் வேலை பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த நடுவர் போட்டிக்கிறது நான் ஆக்சுவலாக முதல்ல என்ன நினச்சேன்னா, வரக்கூடிய நாவலில் பிரித்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒன்றும் பெருசாக இருக்காது, சாதாரணமாக தான் எழுதியிருப்பாங்க. ஒரு 3 நாவலை பிரித்து கொடுத்துட்டு நாம் பாட்டு போயிட்டுருக்கலாம் அப்படின்னு நினச்சா, ரெண்டாவதும் நம்மகிட்டே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கழிச்சு கட்டுறது நமக்கு ஈஸி, பாராட்டுறதை விட தப்பு கண்டுபிடிச்சிடுவோம் உடனே. ஸோ முதல்ல வந்த 10ல் ஈஸியாக எது நல்லா இருக்குதுன்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். எது நல்லா இல்லைங்கிறத கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அந்த நல்லா இல்லைங்கிறத நம்ம நிறைய பேர்த்துக்கு அட்வைஸாக சொல்லலாம். ஒரு சில கதைகள் ஃபேஸ்புக்கில் அவங்க எழுதுகிற குறிப்புகளை அப்படியே தொடர்ந்து எழுதி நாவலாக கொடுத்துருக்காங்க. இந்த நாவலில் எங்கடா தொடர்பு படுத்துறதுன்னு நான் யோசித்து பார்த்தேன். சரி, ஏதோ ஒரு கேரக்டர் இது போல் நம்மளை போல் ஃபேஸ்புக்லேயே எழுதி ஃபேமஸ் ஆவான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி படித்து பார்த்தா அப்படியும் ஒன்றும் இல்லை. அது ஒரு ஃபேஸ்புக் பதிவாகவே வருது. எங்கேயாவது ஜாயின் பண்ணணும்ல, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தான், ஏதோ ஒரு வேலை பண்ணான், ஒன்றுமே கிடையாது. வெறும் ஃபேஸ்புக்கோட குறிப்புகள். ரொம்ப வெறுத்து போச்சு. அப்புறம் இன்னொன்று, கணேஷ் பாலா சொன்னாப்புல ஒரே வழக்கு மொழி, நமக்கு அர்த்தம் புரியறதுக்கு டிக்ஷனரி பார்க்கணும், இந்த மாதிரி. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் முடிஞ்ச பிறகு செகண்ட் ஸ்டேஜ் வர்றப்போ எனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனும் அதிகமாச்சு, நான் கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜும் அதுக்கு அதிகமாச்சு. 12 நாவல்கள், 4 பேர் தேர்ந்தெடுத்த நாவல்கள். அப்போ இதில் நான் ஒரு 3 தேர்ந்தெடுக்கணும், ஒரு 5 அல்லது 7 பதிப்புக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ண வேண்டியிருந்துச்சு. யார் எழுதினாங்கன்னு தெரியாது, வெறும் கண்டென்ட்ஸை மட்டும்தான் வச்சு பார்க்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இருந்த வாசிப்பின் அடிப்படையில் ஒரு நாவலுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு 10 பாயிண்ட்டாக எடுக்கிறோம். அந்தந்த பாயிண்ட்டை அந்த நாவலில் எங்கெங்கே இருக்குது, ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப தான் வெண்பாசரஸ் எல்லாத்துலேயும் முதல்ல வந்துச்சு. ஒரு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தின் ஒரு ஜனங்களோட அந்த கஷ்டத்தை, இவ்வளவு நாள் சுதந்திரம் அடைஞ்சாலும் இன்னும் அப்படியே கஷ்டப்படுகிற ஒரு மக்களின் வாழ்க்கையை இரத்தமும் சதையுமாக அந்த எழுத்தாளர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதுக்குரிய மதிப்பு நம்ம தர வேண்டியிருந்துச்சு. அவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த எழுத்தாளரோட அந்த கண்டென்ட் எனக்கும் கோமதிக்கும் ரொம்ப நாளாகவே பழகும். நாங்கள் 90s மெட்ராஸில் ட்ரைனிங்கில் இருந்தப்போ நாங்கள் 30 வருஷம் ஃப்ரெண்டு.
ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் போனதுலேருந்து எல்லா ப்ரமோஷனுக்கும் நாங்கள் ஒட்டுக்காக தான் போவோம். அப்போது அந்த ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் ஒரு கவிதை போட்டி நடத்துகிறாங்க ட்ரைனிங் சென்டரில். அங்கேயும் நம்மளை இலக்கியம் விடலை. நாங்கள் வந்து கவிதை போட்டியில் அவன் ஃபஸ்ட்டு, நான் செகண்டு. அவனோட தலைப்பு வந்து கந்தகப்பூக்கள், சிவகாசியோட பட்டாசை பற்றி அவர் எழுதினார். நாம் வந்து விண்ணிருந்து வா வெண்ணிலவே அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை தான் எழுதணும். நான் எழுதி 10 வருஷம் கழித்து தான் மின்சார கனவில் அந்த பாட்டு வந்துச்சு. அதனால தான் அப்படி போச்சுன்னு வைங்க, நாம் ரொம்ப ஃபோர்காஸ்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஞாபகங்கள், சிவகாசியை பற்றி அவங்கூட பேசின பேச்சுகள் எல்லாமே அந்த நாவலில் வருது. அப்போது நமக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல நாவல் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதுக்கப்புறம் அண்டனூர் சுறாவோட நாவல், அது வந்து கொஞ்சம் அனிமல் ஃபார்மை ஞாபகப்படுத்திச்சு. அவரும் படிச்சிருப்பார் கண்டிப்பாக. அனிமல் ஃபார்ம் படித்தப்போ இந்த மாதிரிலாம் தமிழில் ஏன் யாரும் எழுத மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணின காலமெல்லாம் உண்டு. ஆனால் தோழர் வந்து அதை சிறப்பாக சமீப காலத்துக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப பழைய காலமெல்லாம் இல்லை, சமீப காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை கலனை கொண்டு அதை வந்து ஒரு நாவலில் கொண்டு வந்தார். அப்படிங்கிறப்போ அதையும் நம்ம வந்து அதற்கேற்ற மதிப்பு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. பாலாஜியோட நாவலை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, 2 பேரும் பேசிட்டாங்க. அது வந்து நாம் கண்ட நிகழ்வுகள், நானும் அவனும் அந்த சுரங்கத்தில் அதை பார்த்த நினைவுகள் தான் அது. அவரோட அந்த கவிதைத்தனமான அந்த நடையும் ஒரே வாரத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளோட தொகுப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போது சிதைவுகள் வந்து விருதவச ராஜகுமாரன் எனக்கு கோயம்புத்தூரில் ரொம்ப தெரிஞ்ச களம் அது. அந்த உக்கடம் ஏரியாவில் ஒரு சாதாரண குடும்பம், வெல்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற குடும்பம் வந்து சிதைஞ்சு, குடும்பங்கள் சிதைந்து, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்து, இந்த மாதிரி கதையை அவர் தொட்டிருந்தார். அப்படிங்கிறப்போ அதுவும் சிறப்பாக இருந்தது, அதற்குரிய மதிப்பை பெற்றது. அப்புறம் பெரியோனை பற்றி நானும் கோமதியும் 2-3 நாள் தொடர்ந்து பேசணும். அந்த தோழருக்கு மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். எங்கூட வால்பாறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தான் திடீர்னு லீவ் போட்டு போயிடும். என்னடான்னு கேட்டால், எங்கள் ஊரில் ஒரு பஞ்சாயத்து, ஒரு 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்னத்தான் கூப்பிடுவாங்க அப்படிமா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சந்திச்சுட்டே இருந்ததுனால அந்த பெரியோன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ இதே போல் மாயப்பசி, அதே போல் மாயப்பசியோட கேரக்டர் வேறு மாதிரி கேரக்டர், அவரோட பார்வையே வேத மாதிரி இருந்துச்சு. அதே போல் தான் பெரமநல்லூர் சேகரன். அது வந்து நமக்கு இந்த இயக்கங்களில் கொஞ்சம் டச் இருந்ததுனாலையும் அவங்க கூட பழகிறதுனாலையும் அந்த விஷயத்தை இவ்வளவு ஓப்பனாக சொல்கிறாரே தோழருங்கிறதே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிலாம் ஒரு நாவலில் கொண்டு வர முடியுமா? ஏன்னா நம்மளாம் நினச்சி பார்த்துருக்கோம், அதை பற்றியெல்லாம் பேசியிருப்போம். ஆனால் அதை வந்து ஒரு ஆவணமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுட்டு கொண்டு வர முடியுமாங்கிறது சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி களம் வந்திருக்கலாம், அதை பற்றி அகிலன் கூட ஏதோ எழுதியிருப்பார். ஆனால் ரொம்ப மேலோட்டமாக போய் எந்த முடிவுக்கும் வராமல் அப்படியே தொட்டுட்டு போவாங்க அந்த இடதுசாரி இலக்கியம், கம்யூனிசம்ங்கிறது. தோழர் பெருமாள் சேகரன் கரெக்டாக இதுதான் பாயிண்ட்டுங்கிறத தன்னோட எண்ணத்தை வந்து அதில் பிரதிபலித்தார். இப்போ இதுபோல் பொதுவாக இந்த நாவலோட தன்மைகள் பார்க்குறப்போ சூர்யா சொன்னது தான், ஒரு நாவல் வந்து அந்த எழுத்தாளரை அந்த எழுத்து மூலம் சமூகத்தில் வாழ வைக்கிறதுனாலும் கூட அந்த எழுத்து சமுதாயத்திற்கு எப்படி பயன்படுகிறது, அதோட பயன்பாட்டுத்தன்மையை வச்சுட்டு தான் அந்த நாவல் வந்து ரொம்ப நாள் இருக்க போகுது. இன்னும் காலங்காலமாக மனிதர்கள் இருக்கும் வரை, மனிதர்களுடைய வாழ்க்கை நிலை இப்படியே இருக்கும் வரை இந்த மாதிரி எழுத்துகள் தேவையானவை, நமக்கு வந்து ஆவணப்படுத்தப்பட வேண்டியவை, எழுத்தாளர்களுக்கு இதுபோல் நிறைய களங்கள் உபயோகப்படுத்தக்கூடியவை என்று சொல்லி வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.